காங்கிரசின் மூத்த தலைவரும் செய்தி தொடர்பாளருமான பவன் கேரா RSS பிஜேபி மீது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. அதாவது மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை அமெரிக்காவின் USAID நிதி உதவியுடன் தான் பாஜக கவிழ்த்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. USAID மூலமா நிதியை வாங்கித்தான் RSS அண்ணா ஹசாரை வச்சு ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்றோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி மன்மோகன் சிங் ஆட்சியை திட்டம் போட்டு கவிழ்த்திருக்கிறது. இதற்கு யுஎஸும் உதவியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. அண்ணா ஹசாரையுடைய ஊழல் எதிர்ப்பு போராட்டம் மற்றும் 2G வழக்கு எப்படி அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் ஆட்சியை கவுத்துது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா காலப்போக்குல 2G வழக்குல இருந்து ராசா, கனிமொழி போன்றவர்கள் குற்றமற்றவர்கள் அப்படின்னு நீதிமன்றத்துல நிரூபிச்சு வெளியில வந்துட்டாங்க. ஊழலுக்கு எதிராக அன்னைக்கு பேசின அண்ணா ஹசாரே இன்னைக்கு எங்க இருக்காருன்னே தெரியல. அவர் கேட்ட லோக்பால இன்னை வரைக்கும் அமைக்கல பாஜக அரசு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ பவன் கேரா சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் ஏதோ உண்மை இருக்கு அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.